விக்ரமாதித்யனிடம் வேதாளம் ஒரு நாக மனிதனின் கதையை சொன்னது. ரத்னபுரியில் ஒரு சாபம் பெற்ற இளைஞன் பாம்பாகவும் மனிதனாகவும் மாறி மாறி வாழ்ந்தான். அவன் விரும்பிய பெண் அவனை மறுத்துவிட்டாள். துறவியிடம் சென்ற அவன் தன்னுள் இருக்கும் நாகரத்தினத்தை வெளியே வைத்து தவமிருந்தால் சாப விமோச்சனம் ஏற்படும் என்று அறிவு பெற்றான். ஒரு நாள் அந்த மரத்தில் ரங்கன் என்ற இளைஞன் பாம்பு உருவிலிருந்து நாகரத்தினம் வெளிவரும் அதிசயத்தை கண்டான். அவன் தோழன் கண்ணன் அதை பார்த்து, அதை திருடி பிறர் உயிரை காப்பாற்றி செல்வம் சேர்ப்போம் என்றான். ரங்கன் அதை விரும்பவில்லை. ஆனால் தோழனை தடுக்க இயலவில்லை. கண்ணன் ரத்தினத்தை திருடி பாம்பு கடித்தவர்களை குணப்படுத்தி செல்வம் ஈட்டினான். உழைப்பில் நம்பிக்கை கொண்ட ரங்கன் மறுத்துவிட்டான். கண்ணன் மீண்டும் செல்லும்போது நாகமனிதன் அவனை தீண்டினான். ஆனால் கண்ணன் இறக்கவில்லை. நாகமனிதனும் மனிதனாக மாறிவிட்டான். ஏன்? ரங்கன் உழைப்பை விரும்பியவன். கண்ணன் பிறருக்கு புண்ணியம் செய்தவன். அதனால் புண்ணியம் காத்தது. புனித உடலை நாகம் தீண்டியும் தீங்கு செய்ய முடியவில்லை. அதே புண்ணியம் நாகமனிதனையும் சாப விமோச்சனப்படுத்தியது என்று விக்ரமாதித்யன் கூறினார். வேதாளம் சிரித்து மறைந்தது.